சின்ன ஜெர்சுங்க ஏதோ போன்ல பேசினா அத போய் விட்டு கேக்குற. இனிமே நீ வேலைக்கு வர வேணாம். என் சம்பளத்தை கொடுங்க. பொறுக்கி எடுத்துட்டு போ. மரியாதை எடுத்து கையில கொடு. நீ வாழ வேண்டிய பொண்ணு. என் வாயில விழுந்துறாத. இதுக்கு முன்னாடி எங்க வீட்ல எத்தனையோ மெய்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த சுந்தரி அப்படி இல்லப்பா. இந்த சனியன் தான் ஆரம்பத்துல இருந்தே என்ன எரிச்சல் படுத்திட்டு இருந்துச்சு. காசுக்காக குல கும்பிடு போட்டுட்டு வாழாடிட்டு இருக்கல. நீ பெரிய இவன் தான்டா. என்னடி சொன்ன? நாங்களா? வம்பிழுக்க வந்திருக்கியா? வெளில போடா. உங்களுக்கு தமிழ்ல நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் தெரியாதுங்க. ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். என்கிட்ட நீங்க பொய் சொல்ல முடியாதுங்க. உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க. இருந்தாலும் இன்னும் தேடல் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் தாங்க நான் இத்தனை நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏங்க, தமிழ்ல இருக்கிற நல்ல புத்தகங்களை எனக்கு அறிமுகப்படுத்தணும். தமிழ்ல இருக்கிற அற்புதமான விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கணும். சுருக்கமா சொல்றதா இருந்தா எனக்கு நீங்க தமிழ் புதுசா கத்துக் கொடுக்கணும். ப்ளீஸ், எனக்காக இது செய்வீங்களா? தாராளமா. நான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது? ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு. எப்ப வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்க. ஏங்க, இந்த புக்கு தாங்க எங்க அம்மா படிக்கணும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்களேன். எங்க அம்மா படிச்ச உடனே ஒரு 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். இல்லங்க, இது லைப்ரரி புக்கு. நானே இதை ரிட்டர்ன் பண்ணதா கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? நான் வேணா இதை ரெனுவல் பண்ணி கொடுக்கட்டுமா? அப்படியா? சரிங்க. உங்களை எப்போ எப்படி காண்டாக்ட் பண்றது? நான் என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன்ல, நாளைக்கு பண்ணுங்க. சரிங்க. ஆயிடுச்சா? கொடுங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, அப்படியே எடுத்து வச்சிருங்க. டேய் மச்சான், டேய் நில்றா. என்னடா மச்சான், அடுத்ததா? எப்படிடா இதெல்லாம் ஒன்னால மட்டும் எப்படிடா முடியுது? தம்பி, மெனக்கெடணும்ப்பா. இதே வேலையா தவமா செய்யணும். இப்போ நீ ஒரு பொண்ணு பாக்குற, உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ. சரி, முதல்ல அந்த பொண்ணோட பேசணும். அதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல காமனா ஒரு டாபிக்கை பிடிக்கணும். அப்புறம் அது தெரிஞ்ச மாதிரியே நம்ம பேசணும் இல்லையா? அதாண்டா இல்ல, எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கணும். ஐயோ, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்த பொண்ணுங்க சொன்னாலும் அது உனக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கணும். மொக்க ஜோக்கு சொன்னா கூட புரண்டு சிரிக்கணும்டா. இந்த வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே பார்க்காம ஓ அளவுக்கு எனக்கு ஏன்டா அறிவை கொடுக்கலன்னு கண்ணா பின்னான்னு அந்த ஆண்டவனும் திட்டணும். அதுக்கப்புறம் எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு உனக்கு அடிமடா. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். இன்னைக்கே நான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன். சூப்பர்டா. அப்படி யூஸ் பண்ணா என் ஒய்ஃப் எனக்கு அடிமை ஆயிடுவாள்ல. சே, ஏன்டா இவ்வளவும் ஒய்ஃப்கா கேட்ட? வேற? டேய் 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 சோமு, உனக்காவது பரவாயில்ல. உன் மாமியார் அவங்க புதுசா வந்தவங்க, உன்னை பத்தி தெரியாது, அதனால பிரச்சனை பண்றாங்க. அது கூட ஒத்துக்கலாம். ஆனா சூர்யா கூட பிறந்தவ, அவ ஏன் இப்படி டார்ச்சர் பண்றா? அவளை பத்தி என்கிட்ட பேசாத. எனக்கும் அவளால பிரச்சனை தான். அவ பாட்டுக்கு காலேஜ்ல போய் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என் வீட்டுக்கார பத்தி தப்பா பேசியிருக்கா. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தல, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. அம்மாவை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு எவ்வளவு ஆசையா வீட்டுக்கு போனேன் தெரியுமா? அப்படியே அம்மாவை எனக்கு எதிராக திருப்பி விட்டா. கையை உங்கிட்ட அடிக்க வராங்க மதி. என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு வேற சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சூர்யா மட்டும்தான் புள்ள. அப்ப நீ நான்லாம் யாரு? நாம அவங்க புள்ள இல்லையா? மதி, என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? நீவும் ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீக்கிற. நான் எங்க போய் கொட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 2 பேரும் இப்படி புலம்பு வச்சுட்டாலே. சின்ன வயசுல ஒழுங்கா தானே இருந்தா, இப்ப ஏன் இப்படி ஆயிட்டா? அவ எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கா. நாம தான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். இதெல்லாம் பொறாம. இப்ப நாம என்ன கோடி கோடியா சேர்த்துட்டோமா?
பொறாமப்படுறதுக்கு? வேற ஒண்ணும் இல்ல மதி, நம்ம 2 பேரும் சித்தப்பா வீட்டோட அட்டாச்மெண்டா இருக்கும்ல, அதனாலதான். ஏன் இவ்வளவு வர வேண்டியதானே? அவங்க என்ன வேண்டான்னு சொன்னாங்க? அம்மாவை கூட அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க தான் தேவையில்லாம அவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ஆரம்பத்துல சித்தப்பாவை தப்பா தான் நினைச்சேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏன் அங்க கெஸ்ட் மாதிரி வந்து போன? ஆனா நான் அங்கேயே இருக்கேன். என்ன அவங்க எவ்வளவு கௌரவமா நடத்துறாங்க தெரியுமா? உண்மைதான் நடராஜ். பாட்டி, சித்தப்பா, சித்தி இவங்கள பார்த்து பழகினதுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமும் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன். சித்தப்பா நம்ம எல்லாருக்கும் மனசார உதவி பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அம்மாவும் சூர்யாவும் தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே சந்தேகமா பார்த்தா என்ன பண்ண முடியும்? அவரு தப்பானவரா இருந்தா உன் கல்யாணத்துக்கு எதுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்? எனக்கு என்ன வந்ததுன்னு அவர் பாட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அவரே கொடுக்குறப்போ தேவையில்லாம வீம்பு பிடிச்சி வேணான்னு சொல்றதுல அவருக்கு என்ன நஷ்டம்? இத பத்திலாம் வீட்டுக்கே போய் அம்மா கிட்ட நான் பேசினேன். எங்க அம்மா யோசிக்கணும்னு நினைச்சா கூட இந்த சூரிய விடமாட்டா போல இருக்கு. நம்ம 2 பேரும் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வரதுல அவளுக்கு கடுப்பு. அதனால அம்மாவுக்கு தூபம் போட்டு நல்லா ஏத்தி விடுறா. அப்பதானே மத்த 2 பேர் மாதிரி இல்ல, இவதான் என் புள்ளன்னு பாராட்டுவாங்க. ஆமா, இப்படியே அவ பேச்ச கேட்டு சித்தப்பா வீட்டை பகைச்சுக்கிட்டு காலம் பூரா வீட்டு வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கணும் அதை நீயே சொல்லிட்ட. இதுக்கப்புறமா அம்மா வீட்டு வேலை செய்யறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மதி. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வீட்டில் கூட அம்மாவை வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா? உன் வீட்டு அட்வான்ஸுக்காக கடன் வாங்கினாங்கள, அந்த பணத்தை கூட திருப்பி தர முடியாம கஷ்டப்படுறாங்களாம். எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? உங்க அம்மா கிட்ட வாங்கி தரியா இல்ல உங்க சித்தப்பா கிட்ட நான் கேட்கட்டுமான்னு என் மாமியார் ஒரே தொல்லை. அம்மாவுக்கு தெரியாம சித்தப்பா வீட்டுல வாங்கினா ஒரே அடியா எனக்கு தலை முழுகிடுவாங்க. அதனாலதான் நான் அவங்க கிட்ட கேட்டேன். மதி, அப்புறம் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ அதை அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா மட்டும் போதும். நீ எப்படிடா பணத்தை புரட்டுவ? சித்தப்பா பணம் தரேன்னு சொல்றாரு. நான் போய் கொடுத்தா அம்மா வாங்க மாட்டாங்க. அதனால சித்தப்பா கொடுத்தாருன்னு நான் கொடுத்தா மட்டும் வாங்குவாங்களா? நீ எதுக்கு சித்தப்பா பேரை சொல்ற? வேற உன் ஹஸ்பண்ட் கொடுத்தாருன்னு சொல்லு. வேற வேணையே வேண்டாண்டா. அம்மா அவர்கிட்ட கேட்டு அவர் ஏன் மாமியார் கிட்ட சொல்லி அவ்வளவுதான். சரி, வேற என்னதான் பண்றது? நீ முதல்ல அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கு. பாட்டியோட பூர்வீக வீட்டை வித்தாங்கல்ல, அந்த பணத்துல நம்ம 3 பேரோட பங்கையும் தனியா வச்சிருக்காங்களாம். அந்த பணத்தை வாங்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அம்மா கிட்ட கொடுத்து கடன் அடைக்க சொல்றேன். சரி. எனக்கு முக்கியமா அவங்க வேலைக்கு போவே கூடாது. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? அம்மா, உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சு? எது? இல்ல, இந்த சீட்டு பணம் பாபு கொடுத்தது எல்லாம் தான். இவ்வளவும் செலவு பண்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல, இப்போதைக்கு திரும்ப அதை பத்தியே பேசுற? இல்லடா. யார் அந்த பொண்ணு? என்ன மதி, ஷாம் பேச்சு கேட்டுட்டு அம்மா தான் டார்ச்சர் பண்றாங்கன்னா நீமா? அப்படிலாம் எதுவும் இல்ல மதி. நான் கிளம்புறேன். அத்தை வராங்க. அடடடடே, வாங்க வாங்க வாங்க. போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற கதையா? ஓடி போன மாப்பிள்ளையோட காத்து இந்த பக்கம் அடிக்குது. இல்ல அத்தை, இது வரைக்கும் அவன் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லைல்ல, அதான். அவன் தான் அவங்க வீட்டுக்கே போறதில்ல, அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவான்? கொண்டாடி. அதான் ஆக்சுவலி எனக்கு ஒரு பிக் டவுட். நீங்க பாண்டிச்சேரிக்கு ஓடி போனதா சொன்னாங்க. ஓடி போறதுனா எப்படி? இங்க இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஓடியே போய் சேர்ந்தீங்களா? மூச்சு வாங்காது? உங்க அப்பா கூட தான் ஓடி போனதா சொன்னாங்க. திரும்பி வந்து அவர்கிட்டே கேளு. என்னம்மா அது எல்லாம் அப்படியே கிடக்குது? கிடக்கட்டும்பா. எப்ப பார்த்தாலும் இந்த வேலைக்காரிக்கே சப்போர்ட் பண்ணி அம்மா பேசுவாங்கல்ல, இப்ப வந்து அவளோட லட்சணத்தை பாக்கட்டும். விடுமா, வேலைக்காரிக்கெல்லாம் அவ்வளவுதான் அறிவு. அவ என்னப்பா என்ன பார்த்து சாபம் விடுறா? அவ வாயில விழுந்தா நான் உருப்படாம போயிடுவேனா? வேலை போயிருச்சுலமா, அந்த ஆதங்கத்துல பேசுறா. வேற என்ன? அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா? அவளுக்கு என்ன மாதிரி பிள்ளைங்க இருக்கும்ல, அவ பிள்ளைங்க ஒண்ணு கூட உருப்படாம போயிடும்.
ஆ சொல்லுப்பா. என்ன மது ஏன் டல்லா பேசுற? எல்லாம் அந்த வேலைக்காரி சனினாலதான். அவங்கள தான் வேலையை விட்டு அனுப்பியாச்சு, அப்புறம் என்ன? சம்பளத்தை மட்டும் கரெக்டா எண்ணி வைன்னு கேட்ட நட்டு ஒரு பைசா பேலன்ஸ் இல்லாம தூக்கி மூஞ்சில அடிச்சாச்சு. அதே மாதிரி வேலையை முடிச்சிட்டு போயிருக்கணும்ல. தடிமாடு மாதிரி நின்னுக்கிட்டு என்னமா எதிர்த்து சட்டம் பேசினா தெரியுமா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, திரும்ப திரும்ப ஏன் அதே பேசிட்டு இருக்க? நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ற? அவ என்ன பார்த்து சாபம் கொடுக்கற தெரியுமா உனக்கு? சத்தியமா சொல்ற நட்ராஜ், அந்த வேலைக்காரி பெத்த பிள்ளைங்க ஒண்ணு கூட உருப்படாம போயிடும். எவ்வளவு திமிர் பிடிச்ச அலைரா. அவ பிள்ளைங்க தெரு தெருவா பிச்சு எடுக்கலனா என் பேரை மாத்தி வச்சுக்கோ. என்ன மது நீ இதை கேட்க தான் உனக்கு ஃபோன் பண்ணனா? சாரிப்பா, அவளெல்லாம் நமக்குள்ள எதுக்கு சண்டை? சரி, சாப்பிட்டியா? இல்ல. என்ன சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டியா? என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்ன மூட் ஆயிட்டியா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சரி விடு, அந்த வேலைக்காரியை பத்தி பேசினா எல்லாருக்கும் டென்ஷன் தான். ஆமா, உங்க அம்மா விஷயம் என்னாச்சு? என்னாச்சுன்னா? உங்க அம்மாவை எப்ப பாக்குறது? அது சம்பந்தமா பேசிட்டியான்னு கேட்டேன். இதை பாரு, சாயந்தரம் கூட எங்கள் அக்காவை பார்த்து இது சம்மந்தமாக பேசிட்டு தான் வரேன். அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சாரி, கோவப்படாத. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இவ்வளோ நேரமும் உன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ நீ என் கூட பக்கத்துல தான் இருக்க. எப்படின்னு கேட்க மாட்டியா? சொல்லு. நீ போட்ட மோதிரம் என் விரல்ல தானே இருக்க. அது நீயே என் கைக்குள்ள இருக்கிற மாதிரி மது? இருக்கு. என்னம்மா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நட்ராஜ் கிட்ட தான். போனை கட் பண்ணு. என்னம்மா ஆச்சு? கட் பண்ணுன்னு சொல்றேன்ல. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். நான் சொல்றத கேட்கவே கூடாது முடிவு பண்ணிருக்கியா? இப்போ என்னம்மா நடந்து போச்சு? இப்போதைக்கு அந்த பையன் கிட்ட உன்னை பேச வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. என்னம்மா நீ கட்டிக்க போறவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? மோதிரம் போட்டு நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. எது சர்க்கஸ்ல பஃபன் ரிங் போடுற மாதிரி போட்டுட்டு போனாங்களே, அதுக்கு பேர் நிச்சயதார்த்தமா? மூணாவது மனுஷங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி காது வச்ச மாதிரி மோதிரம் போட்டுட்டு போயிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? பெத்தவளுக்கே தெரியாம ஒரு நிச்சயதார்த்தம், கல்யாணத்துக்கு அம்மா வருவாளான்னு தெரியாம அத பத்தி கவலையே படாத ஒரு புள்ள. ஏதோ தப்பா இருக்குன்னு உங்களுக்கு தோணல? அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆறு அமர உட்காந்து என் பொண்ணு வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். அம்மா, அவங்க கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர்மா, நம்மகிட்டயே போய் சொல்லணும். கதிர் ஸ்டோர் சுத்திக்கு குப்பையில போடு. பெரிய பணக்காரங்க வீட்டுல நீ சந்தோஷமா வாழ்ந்தா அது எனக்கு தானே பெருமை. அவ்வளவு பெரிய பணக்காரங்க வீட்டுல எல்லாம் நின்ன நிகழ்ச்சி, நடந்தா திருவிழா, உட்காந்தா ஊர்வலம்னு பல்ல விளக்கறதுக்கு கூட ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. பொண்ணு பாக்குற விஷயத்தை இவங்க ஏதோ திருட்டுத்தனமா தாலி கட்டுற மாதிரி யாருக்கும் தெரியாம ஏன் பண்ணணும்? இதெல்லாம் நம்ம மட்டுமே பேசினா எப்படிமா? அவங்க கிட்ட கேட்டதானே அவங்க நியாயம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பையனோட அம்மாவை பார்க்கணும்னு. அம்மா, அதான் நட்ராஜ் கிட்ட சொல்லிருக்கேன்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. எப்போ? பதில் சொல்ல முடியல. ஏன் உள்ளூர்ல இருக்க அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு அவங்க இவ்வளவு யோசிக்கணும்? சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் பண்ணாம சும்மா இருந்தாலே போதும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் பையனோட அம்மா யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே என்ன பிரச்சனை நாம விசாரிக்கிறதா நல்லது. சுமதி, நாம இப்படி விசாரிக்கிறோம்னு தெரிஞ்சா பையனோட சித்தப்பா வீட்டுல கோச்சுக்க மாட்டாங்களா? கோச்சுக்கிட்டா கோச்சுக்கிட்டோம். தீர விசாரிக்காம இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஆமா, நம்ம சுந்தரி கூட அவங்களுக்கு தூரத்து சொந்தம் சொன்ன மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமா. அவகிட்ட கேட்டா உண்மை தெரிஞ்சிட போகுது. இதுக்கப்புறம் கேட்டா அவ கண்டிப்பா போய் தான் சொல்லுவா. ஏன்? இனிமே அவளை வேலைக்கு வர வேணாம் சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டேன். யார் கேட்டு இப்படி பண்ணீங்க? ஏன் இந்த வீட்டுல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? நல்ல விஷயம் பண்ணியிருந்தா உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டோம். அம்மா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவதான் ஓவரா பேசினா. இவர்கிட்ட அவ ஏன் தப்பா பேசணும்? அப்பா கிட்ட இல்லம்மா, என்கிட்ட தான் பேசினா. எனக்கே சாபம் விடுறா. வாய மூடு. அவளை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா உங்கட சண்டை போடுறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த பார் சுமதி, எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? சம்பந்த பேச்சு ஆரம்பிச்ச உடனே அவன் நம்ம சொந்தக்காரி மாதிரி பேசிட்டு இருந்தா, நாளைக்கு கல்யாண வேலை போய்கிட்டு இருக்கப்போ வேலைக்காரிய சொந்தக்காரின்னு சொன்னா அது எல்லாருக்குமே தர்ம சங்கடம் தானே. இப்ப உங்களுக்கு என்ன சுந்தரி கூட சம்மந்தம் வச்சுக்க சொன்னாங்க? விட்டா அவன் நம்ம கிட்ட அதை கூட எதிர்பார்ப்பா. அதான் வேலையை விட்டு போக சொல்லிட்டேன். நீங்க என்னதான் சொன்னாலும் என்ன கேட்காம அவளை வேலையை விட்டு அனுப்பி இருக்க கூடாது. அப்ப நீ என்ன நம்பல? எனக்கு உங்க 2 பேரை பத்தி நல்லா தெரியும், சுந்தரிய பத்தியும் தெரியும். நான் சுந்தரி கிட்டே என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.
நாளைக்கு முதல் வேலையா சுந்தரிய போய் பார்க்க போறேன். அப்படியே ஒன்ன பெத்த பாவத்துக்காக அந்த பையனோட அம்மாவை பத்தியும் விசாரிச்சுட்டு வரேன். இல்லடி, நான் நினைச்ச மாதிரிலாம் பாபு இல்ல. எங்க அக்காவோட ரொம்ப சீரியஸா தான் இருந்திருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது மதியக்கா தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோன்னு தோணுது. அவங்க அந்த சோமுவோட போன பிறகு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. யோசிச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு மதியக்கா ஹஸ்பண்டை தவிர வேற யாரையுமே காரணம் சொல்ல முடியல. ரொம்ப கிளவரா பிளான் பண்ணி மதியக்கா மனசை மாத்திருக்காரு. பாபுவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாவம் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. எனக்கு என்னமோ பாபு சொன்ன மாதிரி அவர் மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு தான் தோணுது. யாருக்கு கஷ்டம்? யாருக்குன்னா எனக்கு தான். உனக்கு என்ன கஷ்டம்? இது என்னடி கேள்வி? நான் தானே அவர்கிட்ட சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து செட்டில் ஆவீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரமா எந்த பொண்ணாலையும் மாத்த முடியும்னு தோணல. இங்க பாரு, சீரியஸா ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு என்னவோ நீ பாபு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுற மாதிரி தெரியல. அப்புறம் உனக்கு தான் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் சீ, என்ன இப்படி எல்லாம் பேசுற?